நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவுக்கு இவர் வந்ததும் தந்ததும் புது வசந்தம். ரத்தம் சத்தமின்றி மென்மை காதலை மனதை வயிறால் வருடும் பாடல்களும் படங்களும் தந்தவர். தன் படைப்புகளில் குடும்பங்களை கொண்டாடியவர். படங்களின் படைப்பாளி இயக்குனர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலியை சேர்ந்தவன். பொதுவாக எங்கள் ஊரில் வந்து நிறைய இந்த பெங்காலி மூவி இந்த மாதிரி படங்கள்லாம் வராது. நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமனாரின் இன்பவெறி, அவளோட ராவுகள், இப்படி தான் படம் வரும். அதனால் அந்த படங்கள் பற்றிய நாலேஜ் எனக்கு கிடையாது. அப்போது யதார்த்தமான படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த முதல் படம் ஒருதலையரா. அந்த படம் வந்து நான் வந்து ப்ரொஜெக்ஷனில் தான் பார்த்தேன். நான் வந்து பார்த்த முதல் ப்ரிவியூ அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தான் நான் சினிமா கூப்பிட்டு வந்தார். அவர் இந்த படத்தை நீ பாரு, நீ வந்து அப்போ நான் +2 முடிச்சிருக்கேன், காலேஜில் சேர போகிறேன். அப்போது இதில் வயசை கணக்கு போட்டுறாங்க. அப்போ அந்த படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அதனுடைய விலை வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ பிரிண்டோட கிட்டத்தட்ட 25,000 ரூபாய். அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த படத்தை வாங்கிருக்கேன் சார், சூப்பராக போகும்னு சொல்கிறேன். அவருக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார், படம் நல்லா இருக்கு, ஆனால் இதெல்லாம் ஓடாது, இது அவார்டு தான் வாங்குவோம் அப்படின்னார். இல்லை சார், டெஃபினட்டாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை வாங்கலை, மிஸ் பண்ணிட்டாரு. அந்த படம் எங்கள் ஊர் சிவசக்தி தேட்டரில் மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் ஷேர், கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா ஒரு தேட்டர் ஷேர் மட்டுமே எத்தனை மடங்கு பார்த்துங்களேன். அப்போ ஹோல் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு. எனக்கு அதில் என்ன சந்தோஷமா, நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் டிஆர் சார், அந்த படத்துலேருந்தே நான் அவருடைய ஃபேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை உருவாக்கினவர் அவர் தான். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வசந்த அழைப்புகள், இந்த படம் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகலை. அதனால் நாங்கள் வந்து நாகர்கோவிலில் போய் நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த படம். அப்புறம் ரயில் பயணங்களில், அப்புறம் இந்த படம் உயிருள்ள ரிஷா. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் காலேஜில் 3rd இயர் படிக்கிறோம். எங்களுடைய ரொம்ப ஃபேவரட் படம் அந்த படம். எல்லாருக்கும் இந்த படம் வந்து எங்கள் ஊர் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டீ கடைகளையும் இந்த பாட்டு தான், உயிருள்ள ரிஷா பாட்டு தான் ராத்திரி பகலாக மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கும். கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டு, இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி அந்த பாட்டு, வைகை கரை காற்றே நெல், இந்த மாதிரி பாட்டுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் திரும்ப நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். படத்தையும் திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் ஃபேர்வெல் டேக்கு நாங்கள்லாம் பார்த்த படம் உயிருள்ள ரிஷா தான். கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கும்போது அப்படியே கண் கலங்குது எனக்கு. ஏன்னா என்னுடைய மலர் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அற்புதமான ஒரு லிரிக் ரைட்டர் டிஆர் சார். நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், நல்ல நடிகர், எல்லாமே அவர் பண்ண எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். ஆனால் நல்ல லிரிக் ரைட்டர், எனக்கு அதுதான் முதல்ல ரொம்ப கவர்ந்த விஷயம். பொதுவாக எல்லா கவிஞர்களுமே இலக்கியத்திலேருந்து ஏதாவது எடுத்தாழ்வாங்க. ஆனால் இவருடைய பாடல்களே ஒரு இலக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர். இந்த படத்திலே பாருங்கள், இப்போ கேட்கும்போது தான் தெரியுது, பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம், அதில் பரதமும் படிக்கிறது அபிநயம். அப்புறம் வைகைக்கரை காற்றே நெல், திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, திருக்கோடி பூஜை எதுவும் நடக்கவில்லை, தேவதையை காண ஒரு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு ஒரு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கன்னிமனம், காவலில் வீழ்ந்த கன்னிமடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். கூண்டு கிளி அலையும் போதும் கூண்டுக்குள்ளே அலையும் போதும் காதல் கிளி அவள் பாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். காற்றே இளம் காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு அப்படின்ட்டு பாருங்க. அது கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோகப்பாட்டு, அதை ஒரு ரிதமிக்காக பண்ணி அதை நம்ம தாளம் போடுற மாதிரி பண்ணியிருப்பார் பாருங்க. என்ன அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்களேன். பல காதல் பாடல்கள், வரிகள், அப்புறம் ரயில் பயணங்கள் சொல்லலாம். அப்புறம் இது உறவை காத்த கிளி, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, அந்த பாட்டு ரொம்ப என்னுடைய ஃபேவரட் சாங். அது என்னுடைய காரில் செக் பண்ணிங்கன்னா என்னுடைய பாட்டு டிஆர் சார் ஹிட்ஸ்னே ஒரு சிடி இருக்கும். கிட்டத்தட்ட 98ல் நான் ரெக்கார்ட் பண்ணேன் அந்த சிடி. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர். நான் கூட டைரக்ட் பண்ணும்போது டிஆர் சாரை வச்சு ஒரு படம் மியூசிக் பண்ணுவோமா அப்படின்னு கூட நான் நினைப்பேன். பெரிய டைரக்டர்னால எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், நம்ம போய் எப்படி கேட்கறது அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளி, பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். இந்த ரீ ரிலீஸ்லையும் இந்த உயிருள்ள ரிஷா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி இதுலேயும் ஒரு சாதனை படைப்பார்னு நான் நம்புகிறேன். ஒரு ரசிகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் யூடியூபர்ஸ் அவர்களுக்கும், ஏன்னா நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது முக்கிய காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்க தான் அக்கப்புறம் எழுதுவாங்க, எழுதினாலும் பரவாயில்ல, நல்லா இருப்பேன் நான். ஏன்னா அவங்க எழுதணும், என்னை பற்றி ஏதோ ஒன்று எழுதணும். புரியுது உங்களுக்கு? இப்போ காந்தியை பற்றி பேசும்போதெல்லாம் கோட்ஸை பற்றி பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி தான். அது தவறு கிடையாது. இருந்தாலும் நல்ல நண்பர்கள். அண்டு சகோதரர் தானவர் என்னுடைய சகோதரன். அவர் நாங்கள் எப்பவுமே சண்டை நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம், நிறைய தடவை அதை பற்றி கவலைப்படுறதில்லை, ஒற்றுமையாக போயிட்டே இருக்கோம். அதான் ஆச்சரியமாக இருக்கு. அவர் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, என் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அவர் வந்து கலந்துக்கிட்டு நானும் வந்து கலந்துக்குவேன். அதே மாதிரி சகோதரர் செல்வமணியெல்லாம் ஏன் மறக்க முடியாதுன்னா, இன்னைக்கு ராதாரவி நிற்கிறான்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து செல்வமணி அவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய படம் செம்பருத்தி போய் நடிக்கிறேன்னு போது தான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அப்போ வீட்டில் படுத்துருந்தேன். அப்போ அந்த 3 மாதமும் அவர் வெயிட்டிங். எதுக்கு? செம்பருத்திக்கு நான் வந்து நடிக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணி என்னை நடிக்க வச்சார். அது ஒரு பெரிய ஒரு ராசியாச்சு. எதுக்குன்னா எனக்கு தங்கச்சியாக நடித்தது அதில் ரோஜா, இதில் வந்து நம்ம நளினிமா, என் தங்கச்சி உயிர் உள்ள ஒரு விஷால. அதனால் அவங்க எல்லாமே பெரிய பெரிய ஹிட்டாகி பெரிய ஆளுங்களாக இருக்கும்போது கூட இன்னைக்கு வரைக்கும் அதே மரியாதை, அதே இது அன்பு செலுத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, சகோதரர் அவரை பற்றி சொல்ல தரவில்லை. அவர் இயக்குனர் என்னை வந்து சென்னை காதல்னு ஒரு படத்தில் நடிக்க வச்சார். நான் அவ்வளோவா கேட்கல அவர்கிட்ட போய் வாய்ப்பு. ஏன்னா டைரக்டர்கிட்ட எப்பயும் நான் வாய்ப்பு கேட்டுருவேன். ஏன்னா இல்லை, அடுத்த படத்தில் நான் பிரமாதமான ஒரு வேஷம் செய்யவே முடியாது. சும்மா சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற பிஸியில் நம்ம மறந்துடுவாங்க. அதனால் அப்பப்போ நான் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இவங்ககிட்ட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் அட்டெண்டன்ஸ் இருக்கும். டிஆர்கிட்ட கவலை இல்லை, ஏன்னா அவர் தான் ஆளினால் அழகுராஜா. அதனால் அவருக்கு எந்த ஏரியாவில் கேட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. அவர் எப்பயுமே என்னை கூப்பிட்டு, உயிர் உள்ள வரை உஷா வரும்போது நாங்கள் சொல்லியிருக்கேன், பேட்டியில் சொல்லியிருக்கேன், என்னை கெடுத்தவர் டி ராஜேந்தர்னு. ஏன் என்ன கெடுத்தாருன்னா, 8 வருஷமாக எனக்கு படம் இல்லை. லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 படம் ஒரு படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ டிஆர் சார் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுட்டு, இவருக்கு எழுதி போடுற ஓஹியோவில் ஒரு ஆளை கேட்டிருக்காரு டைரக்டராக வரும்னு அப்படின்னு கூட எழுதி போட்டேன். ஓஹியோவில் அவர் இருக்கார், ட்ரெஸ்பாஸ் அவென்யூ. அவர் பேர் மிஸ்டர் ராவ், இந்தியன். உடனே நான் எம்ஆர் சனன்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த பதிலை சொல்கிறதுக்கு மட்டும் 2 வருஷம் எடுத்துக்கிட்டார். அதுக்குள்ளேயும் பார்த்தா உயிர் உள்ள ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சு. இவர் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினது பெரிய அளவில் போய் எல்லா படத்துலையும் நான் தான் வில்லன். கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யாருன்னா ராதா ரவின்ற அளவுகளை கொண்டாண்டார். அதனால் என்னை வந்து ஊருக்கு போகாமல் தடுத்ததும் டிஆர் அவர்கள் தான். இல்லைன்னா நம்ம ஒழுங்காக போயிருப்பேன், அமெரிக்கா போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அமெரிக்கா போயிருந்தால் இப்போ உங்களெல்லாம் சந்திக்க முடியுமா, உங்கள் பேர் எடுக்க முடியுமா? இந்த ஊரில் நான் பேர் எடுத்துருக்க முடியாது. இந்த பேரில் எடுத்ததுக்கு காரணம் வந்து டிஆர் அவர்கள் தான். இப்போ கூட நான் அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தானு சார் சொன்னார், பேசும்போது இது வந்துடும். அப்புறமா டைரக்டர் சொன்னார், எனக்கு பேசும்போது அழ வந்துடும்னு. நான் உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு அழ வந்துருச்சு. எப்படிப்பட்ட படம், எப்பேற்பட்ட படம் பா! உயிர் உள்ள வரை உஷா. இவரை பார்க்கறதுக்கு நான் அப்போ சாந்தி விகார் பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார் சார், கங்கா அப்பார்ட்மெண்ட்ஸ். அங்கே இருந்தார். மேம் போனேன் வாயா அப்படி சொல்லிட்டு டோரை அவருக்கு எதுவும் கிடைக்கூடாது, டோர் கீரெலாம் உடனே தட்டுவார். டக் 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 டக்குன்னு போட்டார். என்னென்னு பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க உஷா. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு. உடனே எனக்கு பாடி காமிச்சார். இந்த உயிர் உள்ள ஒரு சில ஒரு பாட்டை பாடினார், வைகை கரை காற்றேனில்லைன்னு பாடினார். அப்படி யாரும் பார்த்து, என்னடா இந்த மனுஷன் நின்ன இடத்துல தட்டுறாரு, நின்ன இடத்துல பாடுறாரு, எப்படிடா இது இப்படி ஒரு மனுஷன்னா என்ன? அப்போ பார்த்தேன். இப்போவும் 40 வருஷமா இதே மாதிரி தான் இருக்காரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய. நான் எப்போ தம்பியை கூட பார்த்து சொல்லுவேன், நான் பிள்ளைய பார்த்து சொல்லுவேன். அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி அவர் நான் எப்பவுமே பார்த்து சொல்லுவேன், என்ன தான் சொல்லு, அந்த டிஆர் மாதிரி நீ வர முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு ஆளப்ப. ஆனால் எல்லாமே அவர் பிறந்த பிள்ளைங்க பூரா எல்லாமே கலை அம்சம் கொண்டது. ஏன்னா இந்த பிளட் உச்சி முடியிலேருந்து கால் வரைக்கும் கலை தான் அவருக்கு லைஃப். போய் இப்படி நிற்க முடியாது. என்னென்னா இப்போ கொஞ்சம் நேரங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது வேற, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லாது. என்னென்னா இவரை நம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் எப்பயும் அடிக்கடி வீட்டுக்கு போவேன். அப்போ சிவாஜி அப்பா வீடு பக்கத்தில் இருந்தார். அங்கே போனோம்னா மேலே நின்றுட்டு இருந்துட்டு, மேலே தானே இருக்கார், நான் டிஆர் எப்படி இருக்கீங்க அப்படி செஞ்சுட்டார். அப்படி செய்கிறாரு, பேசக்கூட மாட்டுறாரு, அளவு சொல்ல மாட்டுறாரு. அந்த கோவம் எனக்கு. உடனே என்னை கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து உங்களை உள்ளே உட்கார சொன்னாங்க. நான் இப்போ ஆஃபீஸ் ரூம் அந்த பக்கம் ரைட் சைடு உள்ளே உட்காந்துருந்தேன். வந்தார். இல்லையா, இந்த டைமில் உனக்கு பேசக்கூடாது உன்னோட, அதுக்காக தான் நான் பேசலை. இதை முதல்ல தெரிஞ்சிருக்கலாம்ல எனக்கு. அவர்கிட்ட கோச்சுக்கவும் முடியாது. அவர் சொல்றது பூரா செய்யறது பூரா எல்லாமே நல்லது. என்னென்னா அவருடைய இன்னொரு படத்தில் நடித்த நானும் நளினியும் ஜோடி. அப்போ அதில் நான் சென்ட்ரல் மினிஸ்டராக நடித்தேன். காதல் அது ஹைதராபாத்தில் எடுக்கிறோம். என்ன ஒரு லாபம்னா டெய்லி ஒரு கோழி அவுட்டு ரெடியாக இருப்போம். நாங்கள் இன்னைக்கு என்ன கோழி ஃப்ரை பண்ணிட்டியா அப்படி சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு டெய்லி ஒரு கோழி உண்டு. அது ஒரு எல்லாருக்கும் கொடுக்கறதுல அவ்வளோ அன்பானவர். இப்போ கூட சொன்னார், அவருக்கு எழுதி வச்ச வசனம்னு தான சார் சொன்னாங்க. நான் பார்த்ததில்லை, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா டைலாக்ன்றது ஒரு புக்கு கிடையாது. கையில் ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும், இந்த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் த பிக்சர். சீன் ஆர்டர் படி இவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் டைலாகை. நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஏவிஎம்ல எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த பாட்டு நான் காதல் ஏவியத்தில் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இல்லை, ஏன்னா நீங்கள் எடுத்தது ஏவிஎம்ல இதுதான். இந்த ஒரு சீன் எடுத்தீங்க, சுற்றி நடந்து வந்தேன். நடந்து வர ஒரு பாட்டுக்கு டைலாக் சேர்க்குறாரு. ஒரு பாட்டுக்கு நானும் விடாமல் அப்படியே நடந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான் அங்கேருந்து. யார் அதை எட்டி பார்த்ததுன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததான் இவர் உன்ன யார் எங்கடா அப்படி வந்தார். உன்னை இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு சரி அவன் இந்த வீட்டு வேலைக்காரன், கதையை வச்சுக்க, அவனாலையும் செய்ய முடியாது, அவன் நல்ல நேரம் பாரு, இந்த வீட்டு வேலைக்காரன் ஆகிட்டான். அவன் ஓடியே போயிட்டான், அடுத்த தெருவுக்கு ஓடி போயிட்டான். ஒரு கத்துல அது மாதிரி ஒரு 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 அழகான ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அவர் எப்பவுமே இன்வால்வ் ஆகிடுவார். அவர் எதில் போட்டாலும் அவர் இன்வால்வ் ஆகிடுவார். இப்போ கூட சொன்னார், உயிர் உள்ள ஒரு விஷயம் எடுக்க திருப்பி ரீரிலீஸ் பண்ண போகிற வந்துருன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். ஏன்னா உயிர் உள்ள ஒரு உஷாவில் நடிக்கும் போது என்ன பயமோ அதே பயம் இப்போவும் இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா எனக்கு வந்து அவர் பசுக்குன்னு திட்டி விடுவார். அவர் யாரையும் பார்க்கலாம் மாட்டார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, டக்குன்னு தப்பாக இருந்ததுன்னு முன்னே திட்டுவார். ஏன்னா இவர் வந்து அவங்க அம்மா மேலே, எனக்கு இவர் மேலே ரொம்ப பெரிய வந்தது காரணம், தஞ்சாவூரில் இந்த உயிர் உள்ள ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க அம்மா வந்தாங்க, டிஆருடைய அம்மா. எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு என் அம்மா. நான்லாம் தாய்னாலே நான் வீக்னஸ்ஸு எனக்கு. அப்புறம் இவர் பயங்கரமாக அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்றது என்னப்போ, எவ்வளோ பெரிய டிஆர் அவனை அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாருன்னு எனக்கு ரொம்ப. அதுலேருந்து அவர் கூப்பிட்றாருன்னா உடனே நேராக போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதன். அவர் டைலாக் எழுத மாட்டாரு, ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சீனில் வந்தது அந்த சீனில் வராதுன்றது வேறு, இந்த படத்தில் வந்தது அந்த படத்தில் வராது. அந்த டேலண்ட் வந்து வேறு யாருக்குமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த நடிகர்கள் வரைக்கும் இல்லை. ஏறத்தாழ ஒரு 42 வருஷம் படித்தா இந்த படம் வந்து 40 கிழிஞ்சது போ 83 போயிட்டு அடிச்சிருக்கோம் இப்படி. ஆனால் அப்பா 40 இயர்ஸ் 42 இயர்ஸுக்கு அப்புறமா இன்னும் அதே மாதிரி இருக்கிற மனுஷன் டச் அவுட் அப்படியே இருக்கணும். டிஆர் நல்லா இருக்கணும். எங்களெல்லாம் வளர்த்து விட்டு அழகு பார்த்துட்டார். எல்லாரையும் வளர்த்து விட்டு அழகு பார்த்தார். உயிர் உள்ள ஒரு உஷா முடிகிறதுக்குள்ளே சகோதரம்மா வீட்டில் ஷூட்டிங்கு, அங்கே முடிகிறதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்து பண்ணி என்னால் முடித்த டயர்டாயிட்டேன். தனியாக சிரிக்கிறா பாருங்க நல்ல டெய்லி பஞ்சாயத்து. இவர் அப்போ இன்னும் இளமை வேறு இருக்க, 40 வருஷத்துக்கு 42 வருஷம் பின்னாடி எவ்வளோ பெரிய இளமை செய்வார். இன்னும் இது வந்து
நான் முடியாது, ஏன்னா இதுவும் கோவக்காரி. அப்புறம் நம்ம கெஞ்சி இல்லைம்மா இல்லைம்மா அது வந்து அது அப்படிதான் இப்படிதான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி கெஞ்சி டெய்லி பஞ்சாயத்து. அப்படி இருந்து படம் முடித்து படம் ரிலீஸ் ஆகி ஓடுது. அசந்துட்டோம். என்ன அதே கல்பனா ஹவுஸில் என்ன இவர் சார் வந்து அந்த பைக்கில் சுற்றி வருவேன். அப்போ இவர் செயின் ஜெயபாலா நடிக்கிறார். அந்த வீட்டில் அவர் அவுட் சின்ன கேட் இருக்குது, அதில் தான் இவர் இருப்பார். கதவு திறப்பார். உசிலமணின்னு வந்தார். அவர் வந்து யார் யாரு அப்படி கதவு தட்டினார். இவரு டடாக்கு திறந்தாரு பாருங்க. ஜகான் சொன்னார். ஒன்னா இருந்தாலும் உண்மையில சொல்றாரு. இவரு முஸ்லிம் ஓடுறாரு. ஏங்கன்னா இல்லை அவர் ஜகான் சொன்னாரு. அவர் ஜகான் சொன்னது என்னன்னா அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச். அது ஜகான் சொல்றது. நீ எதுக்கு இல்லை ஜகான்னா ஹிந்தியில் ஓடுன்னு அர்த்தம். அதான் பின்னாடி போயிட்டு தம்பின்னு சொல்றாரு. ஆனால் சிரிக்கிற அது இல்லைங்க. நைட்டில் இத்தனைக்கும் நைட்டில் இது நடக்குது. அது மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் நிறைய இருந்தது. அவர் வேணும்னே அதை செய்கிறது இல்லை. அவர் அப்படிதான் அது உள்ள இன்வால்வ் ஆயிட்டாருன்னா அவருக்கு சுற்றி இருக்கிறது என்னன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மனிதன், நல்ல மனிதன், நல்ல இதயம் கொண்டவர். அவர் இப்போ எங்களை வந்து என்ன வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த படத்தில் ஏதோ நடிகன்னு ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு. நான் நடிக்கிறேங்கன்னு சொல்லிட்டேனே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் திக்குன்னு இருக்க உள்ள அவரோட போய் நடிக்கணும்னா என்ன கண்டிஷனில் போகணும், என்ன மாதிரி போகணும். ஏன்னா இப்போ நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு. எனக்கு 72 ஆகிடுச்சா. இப்போ போயிட்டு இந்த மாதிரி இளமையாக சரி எப்படியோ ஒன்று நான் மொல்லம்மா நல்லிட்டம்மா கேட்டேன். நல்லம்மா நீ இருக்கிற அந்த படத்தில் அண்ணா நான் இருக்கிறேண்ணே. அண்ணோட அப்பாடா 2 பேர் ஆச்சு கணக்கில். அப்போ இது திட்டு வாங்கிறதுக்கு 2 பேர் இருக்கும். போதும்ப்பா அது போதும் என்று சொல்லி இப்படி ஒரு மனிதனை நப்பா எத்தனை டைரக்டர்ஸ் எல்லா டைரக்டர்ஸ் செல்வமணியோடலாம் மாஞ்சி ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படம் பண்ணியிருக்கேன். இருந்தால் கூட அந்த செல்வமணிலாம் அந்த சாஃப்ட் இதாக பேசுவார். இவர் அப்படி இல்லை. இவர் ஸ்டார்ட் கேமரான்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவார். நம்ம எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே எண்டு பண்ணுறதுனே தெரியாது நமக்கு. அந்தளவுக்கு கொண்டாந்து விட்டுருவார். என் வண்டியை தான் நிற்க வச்சாங்க அந்த ஷாட்டில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் மேலே பறந்து இப்படி வருவார். அந்த ஷாட் போடல இப்போ ட்ரெய்லரில் படத்தில் இருக்கு. நாங்கள் நிற்போம். என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் எடுத்தோம், சீதாராம் வீட்டில். இப்படி பைக் எடுத்துகிட்டு பறந்து டூப்பு தான் வந்து என் வண்டி இடிச்சிட்டான். பின்னாடி வீல்ல இடிச்சு அந்த ஃப்ரேம் ஆஃப் த அம்பாசிடர் கொஞ்சம் மாறி போச்சு. உடனே நான் இவர்கிட்ட போய் சொன்னேன், டிஆர் இப்படி பாருங்க இப்படி பண்ணிட்டேன்னு. அப்படியா நான் பார்த்துக்கிறேன் போனால் அதை கரெக்ட் பண்ணி திருப்பி அந்த பாடியை கொண்டாந்து அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு. அப்போ அவ்வளோதையும் செஞ்சு கொடுத்தாரு. அப்படி ஒரு நல்ல மனிதன், நல்ல இதையும் கொண்டவர். அவர் இவர் செய்வாரோ மாட்டாரோன்னு பயந்து போய் கேட்டது ஒன்று உண்மை. இப்போ சொல்லிடுறேன். உனக்கு ஒரு வேலை இல்லையா போ அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறது? இவர்கிட்ட பேசவும் முடியாது. நம்ம இப்போ உஷாவில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன், நல்ல இதயம் கொண்டவர். இப்போ நான் படம் பார்க்கும்போது அப்படியே நல்லிமாவை பார்த்துட்டு இருந்தேன். என்ன அழகு! அதே அழகு இப்போவும் இருக்கு, வேற விதமாக இருக்கு. அப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகு. அந்த படுபாய் இப்போ இந்த கங்கை இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போயிட்டானேன்றதான் வருத்தம். ரொம்ப ஒரு கங்காலாம் நான் வந்து சாமி ஞானச்சேரி சாமியில் போய் பார்க்கறதுக்கு போகும்போது கங்காலாம் க்யூவில் சரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த அவருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு படத்தில் நடித்தார் அவர் ஹீரோவா. ஆனால் கங்கா அப்புறமா வந்து அவன் இல்லையேன்னு போது இன்னைக்கு நான் வரும்போது இதுதான் மனசில் வச்சுருந்தேன். கங்கா இல்லைன்னு போது வருத்தமாக இருக்குது. அவன் இருந்ததை ஒன்றும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று சொல்லி பல பேரை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர் டிஆர் அவர்கள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நல்ல எண்ணம் தான் அவர் பிள்ளையெல்லாம் பெருசாக தூக்கிட்டு வருது, மேலே கொண்டாந்து வச்சுருக்கு. சில பேர் என்ன கேட்டாங்க, ஃபங்க்ஷனில் கூட கேட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷன் வெளிநாடு ஃபங்க்ஷன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் இவர் வருவாரா? யாருங்க? எஸ்டிஆரா? அவரை கூப்பிட்டு என்ன செய்ய போகிறாங்க? இல்லை அவர் வந்தார்னா செம்ம கலெக்ஷன் ஆகும் சார். அதுக்காகவா? என்னால் அந்த வேலைலாம் கிடையாது.
எனக்கு அந்த வேலைலாம் கிடையாது. ஏன்னா நான் நேராக போய் டிஆர்கிட்ட தான் பேச தெரியும். டிஆர் வந்து அவர் ரூமில் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு கலை அம்சம் கொண்டது ஒரு விஷயம். நான் பெருமைக்காக சொல்ல, கலை அம்சம் எல்லா ஏரியாலையும் கலை அம்சத்தோடு தான் இருப்பார் அவர். அவர் வெற்றித்தனமாக பேசி நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. வெற்றித்தனமாக நான் வெற்றித்தனமாக நிறைய பேசுவேன். இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இதை பாதி வெட்டி பாதி நல்ல விஷயம் இல்லை, அது மாதிரி தான். நான் வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன், அப்படி அரட்டடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன். அவர் மட்டும் அப்படி இல்லை, எதை தொட்டாலும் சினிமா தான், எந்த பக்கத்தை தொட்டாலும் சினிமா தான். சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது டிஆர் அவர்களுக்கு, வேறு எதுவுமே தெரியாது, கண்ணிலையும் படாது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவர். இந்த படத்தை ஏதோ 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க காதலர் தினம் அந்த தினம், அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாரியா, அவர் பார்க்காதே கிடையாதுங்க. ஏன்னா உயிர் உள்ளவரை உஷா மாதிரி ஒரு காதல் படம் இது வரைக்கும் வந்து தான் கேட்டு வரல. அது ஒரு ஆச்சரியம் அவர்கிட்ட தான். அதிலெல்லாம் நாங்கள் நடிச்சிருக்கோம்னா எங்களுக்கு பெருமை. இப்போ என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லா இளைஞர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. நன்றி சார். 42 வருஷம் கழிச்சு நிறைய ரகசியங்கள் எல்லாம் இங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஆனால் அப்பப்போ கொஞ்சம் உண்மை பேசிட்டீங்க சார். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம். உயிருள்ள வரை உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க. எங்க அம்மா வந்து நான் மண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் ஆசான், என் தகப்பன் சாமி, என் குரு. அதாவது எவ்வளவு சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது. ஏன்னா எங்க டிஆர் சார் வந்து எப்படின்னா என்னை செதுக்குனது மட்டும் இல்லை, நான் வந்து ரவி அண்ணன் சொன்ன மாதிரி நடுவில் நிறைய கோச்சிக்கிட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனால் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்து இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பார் என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கல்ல சார், எல்லாரும் நடிக்க வச்சாங்க. ஆனால் அப்பவும் எங்கள் சாரு எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான், நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுறேன், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். அப்ப சின்ன வயசு, புரியாத வயசு, எதுக்கு யாரும் என்ன சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சுப்பேன். அப்ப ரவி அண்ணன் தான் வந்து ஒரு குழந்தை மாதிரி, இல்லை கண்ணம்மா சினிமானா இப்படிதான் இருக்கும், ஒன்று நல்லதுக்கு தான் சொல்றாரு பார், நீ எவ்வளவு புத்திசாலி சொல்லி என்ன மெருகேத்தி டைரக்டர் நிப்பாட்டுவாரு. எங்க டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும் மேல இருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளவு டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே வந்து அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி 24 மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது. சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அவருக்கு நளினியை தவிர வேறு எந்த ஆர்டிஸ்டுமே பிடிக்காது நான் மனசார சொல்லுவேன். ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்திலேயே இருக்கட்டும், உறவே காத்துக்கிலையும் நான் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமா என்னால் நடிக்க முடியாம போச்சு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். எனக்கு ஒரு சமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு, நான் இருக்கேமா உனக்கு எத்தனை படம் வேணா நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசான் அவர். ஸோ இவருக்கு நான் என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தானு சார் படத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். பட் அவங்கள பத்தியெல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு நிறைய உதவினார் தானு சார், அவருக்கும் என்னுடைய பெரிய நமஸ்காரங்கள். செல்வமணி சார், விக்ரமன் சார், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம். இவங்க இருக்கிற மேடையில என்னை பேச வச்சதுக்கும் என்னை அழைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சாங் நான் வந்து வைகைக்கரை காற்று சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணலை. அவர் வாயில சொல்ல நீங்களை ஆக்ட் பண்ண சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் நான் அதுக்கப்புறம் வேற படம் போய் ராம்நாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராம்நாதன் சார் அப்படியே எங்கள் சாருக்கு ஆப்போசிட், பேசவே மாட்டார்.
அவர் பேசவே மாட்டேன்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ரவி அண்ணா கிட்ட சொல்லுவேன், என்ன ரவி அண்ணா இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்க, நம்ம டேரக்டர் எவ்வளோ பேசுவார், எவ்வளோ மியூசிக் போடுவார், நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்வேன். ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராமநாதன் சார். ஆனால் எனக்கு எங்கள் டேரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமாக வந்து நிற்பேன்னா எங்கள் டேரக்டருக்காக தான். ஸோ எங்கே இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய டேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் டேரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்கள் டேரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்கள் டேரக்டர் தான். ஸோ அவர் சகலக்கெல்லாம் வல்லவன் மட்டும் இல்லை, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன, அது மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு இந்திரோகத்து சுந்தரி சாங் பிடிக்கும், அதே மாதிரி வைகை கரை காற்றினேன். தேங்க்யூ. வணக்கம். நான் அதிகமா என்ன பேசுறதுன்னு என்னைக்கு யோசிச்சதே இல்லை. மேடைக்கு பக்கத்தில் வந்தா பேச்சு வரும். இன்னைக்கு கொஞ்சம் நான் என்ன கலகலப்பா ஆக்க வேண்டிய இடத்துல சில பேர் கலங்க வச்சிடுறாங்க. இன்னைக்கு உண்மையிலே என்னை கலங்க வைத்த என் திரையுலகத்தின் என்னுடைய சக நண்பர்கள், சக தோழர்கள், என்னோட படத்துல பணியாற்றின, படத்துல தான் வில்லன், நிஜ வாழ்க்கையில் என்னோட நண்பன், என்னோட தோழன் ராதாரவி. அதே மாதிரி என் படத்தில் உயிருள்ள ஒரு விஷாவில் உயிருள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன். ஆனா படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி, அதுக்கு மேல எனக்கு வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. அந்த அம்மா வந்து பேசுனது கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா என்ன சாமிக்கு மீன்லாம் சொன்னுச்சு, தகப்பன் சாமின்னு. மனிதன் வந்து குணத்தால தான் தெய்வமாக முடியும். காட் இஸ் கிரேட். இறைவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த என்னால இறைவனுடைய இடத்துக்கெல்லாம் போக முடியுமாங்கிறது அந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால நல்லி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் விக்ரமன் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில் வந்து என்னுடைய பிஆர்ஓவா ஒரு உயிருள்ள ரிஷ படத்தின் ஒரிஜினல் பிஆர்ஓ என்னுடைய என்னால் உருவாக்கப்பட்ட என் அன்பு தம்பி விபி மணி. விபி மணிக்கு கூட நான் ஒரு பொண்ணோட போத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கரெக்டர். என்ன ஒரு பிஆர்ஓக்கு அப்படின்னா, அதாவது பிஆர்ஓ தான் என் மெயின். ஒரு பூவோட வாசத்தை வெளியில போய் சொல்றது தென்றல். அது மாதிரி ஒரு இயக்குனரை பத்தி, ஒரு தயாரிப்பாளரை பத்தி, ஒரு கலைஞனை பத்தி வெளியில போய் எடுத்து சொல்றதே ஒரு பிஆர்ஓ தான். ப்ரொடியூசர் எப்படி ஒரு முக்கியமோ, ப்ரொடியூசர் PRODUCER ப்ரொடியூசர் போடுற மாதிரி அந்த ப்ரொடியூசருக்கு முன்னாடி இருக்கிறதே பிஆர்ஓ தான். ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு இயக்குனரையும் ஒரு கலைஞனையும் ஒரு கதாநாயகனும் தன்னை எல்லாரையும் தூக்கி நிறுத்துறதே பிஆர்ஓ தான். அந்த பிஆர்ஓ என்னோட பிஆர்ஓ விபி மணியோட அசிஸ்டன்ட்டுங்கிறதுக்காக தான் கோவிந்தராஜ் என்ற ஒரு பையன் வந்து என்னோட பணியாற்றின பையன், அவன் கூப்பிட்டுருந்தேன். அந்த பையன் வந்து ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அவங்க ஊர்ல, சொந்த ஊர்ல 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் போறாரு. நான் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போற இந்த நேரத்தில் என்ன பண்றது, நான் இதே வேற விஷயத்துக்கு வெளியூர் போறேன்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தா, இல்ல கோவப்படுற பழைய டி ராஜேந்திரன்னு சிரிக்கிற அந்த ராஜேந்திரன் எங்கேயோ போயிட்டான். அவெல்லாம் அமெரிக்கா போய் அவனை செல்லமுனி சொல்றாரு, ராதாரவி சொல்றாரு. அந்த ராஜேந்திரன் இனிமே பார்க்க முடியாது. நான் வருத்தப்படுவேன், ஆதங்கப்படுவேன். ஆனா நான் வருத்தப்படல, ஆதங்கப்படல. ஒரு கும்பாபிஷேகத்துக்காக, ஒரு கோயிலோட விஷயத்துக்காக போகல, அந்த இறைவனை நினைத்தவன் போறான். நான் சாதாரண மனிதன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியில சொன்ன. அப்ப நான் சொன்னேன், நீ உன்னோட உதவியாளர் நீ நினைக்கிற, என்னுடைய பிஆர்ஓ விபி மணியோட உதவியாளர் ஒன்னு கூப்பிட்டேன்.
நீ உன்னோட உதவியாளர் உதயன்னு ஒரு பையன் அனுப்புறன்ற. பழைய ராஜேந்திரா இருந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனா நீ இப்ப சொல்ற வேணாம், என்ன விட்டுரு. நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பிஆர்ஓ இருக்காங்க. பிஆர்ஓ யூனியன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாரோடையும் எனக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் உண்டு. அப்படி இருக்குள்ள என்னோட மனசுல பெரிய இடத்தை பிடிச்ச பிலிம்னிஸ் ஆனந்தன் ஒரு மறைஞ்சிட்டாரு. அவருடைய சாதனையை யாராலையுமே செய்ய முடியாது சார். இந்த மேடையில ஏன் இதை பதிவு பண்றேன்னா, இன்னைக்கு ஒரு உயிருள்ள ஒரு படம் 1983 மார்ச் 4 நான் டேட் வரைக்கும் சொல்றேன். ஏன்னு கேட்டாக்கா இதை சொல்லி அப்படியே டைவர்ட் ஆயிடும். நான் எம்ஏ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட், ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், பிஏ கோல்டு மெடல். நான் எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ராதாரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக படிச்சு நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்ல என்னுடைய படத்துல உயிரிழந்த நாயகி தங்கைக்கு ஒரு கீதம் படத்தினுடைய கீதம், காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எழுதிருக்கையா, நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள உறவு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்துல என் வாழ்க்கை ஆனது வசந்தம். அதனால்தான் வார்த்தை வந்திருக்கிறது ஒரு புது வசந்தம். விக்ரமன் வந்திருக்காரு. சொல்லு, இன்னைக்கு கொடிகட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அடைச்சு வந்து என்ன பாராட்டு, அந்த பாராட்டு எதிர்பார்க்கிறோம். டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாலாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்ரமனையும் பார்க்கிறேன், ஒரு செல்வமணியை பார்க்கிறேன், என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்தேன். அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதாரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நளின நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் நான் நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துருவ. நோ, படம் பாருங்க. 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல, அந்த படத்துல ஒரு ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. விக்ரமன் என்னோட ரசிகர் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனா அவர் எனக்கு ரசிகன், ஆனா நான் அவருக்கு ரசிகன். செல்லுமணி என் படத்தை பார்த்த ரசிகன், ஆனா நான் செல்லுமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்து இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா. எனக்கு அன்னைக்கே செல்லுமணி பிடிக்கும். கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சார ரொம்ப பிடிக்கும். அது செல்லுமணி போல உள்ளவங்களை நாங்க 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்க கலைப்புலி தானி சொல்றாரு, அத நம்ம விஜயகாந்த் சாருக்கு நான் மியூசிக் பண்றேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்னேன். அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதியா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனா விஜயகாந்த் சொல்றாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதுல ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்ன நேசிச்ச ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்க 2 பேரும் நண்பன். எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்க கூடாது. அது கண்ணடி பட்ட மாதிரி கல்லடி முள்ளடியில் கூட தப்பு எல்லாம் கண்ணடியில் பார்த்தோம்னா எங்க 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரிய பாடுற தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு. யார ஒரு ஒரு கலைஞன் நடிகன் என்பதை விட ரசிகனா இருக்கிறவன் தான் ஜெய். இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞன் எல்லாம் சொல்றாங்க.
நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகங்க, நான் அற்புதமான ரசிகன். ராதாரவியை பிடிக்கிறத விட நான் மறைந்து விட்ட நடிகவேல் MR ராதாவுடைய பெரிய ரசிகன். நான் பேசும்போதே, அதாவது காதல் சுகுமாரை கேட்டு பாருங்க, இல்ல சிங்கிள் பசங்களை என்னோட பணியாற்றின ராவணனை கேட்டு பாருங்க, இல்ல நளினியை கேட்டு பாருங்க. அவரு ராதாரவி சொல்றாரு, அவரு பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு. நான் அவரு பேசு வெட்டி பேச்சு, என் பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு பேச்சு. டி ராஜன் தட்ட வெட்டி பேச்சு இருக்காது, வெட்டி பேசுற பேச்சு இருக்கும். யாராவது பேசுன கட்டக்கு 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 மட்டக்குன்னு எடுத்து எழுதி வச்சு படிக்கிறதும் பழக்கமே இல்லை. அப்படி பேசக்கூடிய எனக்கு இந்த படம், நான் உயிரிழு ரிஷா படத்தை ரீரிலீஸ் பண்ணோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்களும் வெளிச்சம் போட்டு, அவங்க வெளிச்சம் போட்டு இவங்க வெளிச்சம் போட்டு எனக்கு பேரு புகழு பூமாலை பாமாலை இதெல்லாம் நான் விரும்புற இடத்துல இல்லை. அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன். அதை நான் செல்லுமணியை வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்லுமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ரோஜாவுக்கா பேசுறேன்னு. வேற எதுக்கா போய் ரோஜாவுக்கா பேசுனேன்? என்னுடைய சொன்னால் தான் காதலா கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி, உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்ற உயிரில் ஒரு விஷயத்துக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நினைச்சது. நான் எடுத்த க்ளோஸ்அப், நான் ஒண்ணு சொன்ன யாரும் நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாடு என்ன, இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா. இந்த படத்துடைய ஒரிஜினல் பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவங்க தான் இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் கதாநாயகியோட க்ளோஸ்அப் அது இது படத்தை எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுறேன். அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன். படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல ஜெமினி லேப்ல பாக்குறாங்க, இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நளினி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது. ஆனால் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர்ட்ட பேசுற ஒருத்தன், என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா? வெள்ளி சுக்கிரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரன் என்ன சுக்கிரன்? அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணிலா, இந்த பொண்ணு தாயா நளினி. இல்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷம் உங்களை வரும். கூப்பிட்ட நளினிய யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்ன பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ள இன்ன வரைக்கும் நான் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா. இந்த உலக கடவுளே நேரில் நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. இப்ப கூட உயிர் விஷயம் எடுத்துட்டு நான் அப்படியே இதுல சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா. போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணனார என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸ். சொன்ன யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி பிலிம் வாங்கின அந்த காலத்துல. 4000 அடி பிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸ் தானே சொன்னா, இத நீட்டு ஃபேஸா எப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன்.
அவங்க சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி, இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி அப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி, நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடிய வந்து அப்படியே விரிச்சு விடுறா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன். அப்படியே பேக் லைட்டு, அந்த பேக் லைட் அதான் என் கதானையோட ஹைலைட். பேக் லைட்டு, அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகியோட முகம் பிரைட் லைட்டு வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்துல அந்த 4000 அடி பிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேப்ல போய் உட்காந்த, அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்துல கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயகியா வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க. அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்றேன், உடனே மீடியாலாம், என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுறாரு, என் திறமைக்காக இதை நான் சொல்லல, என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல, இதை நான் தலைக்கணத்துக்காக நான் சொல்ல. இந்த உலகத்துல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில யாரு எப்ப எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேல வருவாங்க, மேல இருக்கிறவங்க கீழே போவாங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த எவனுக்குமே தெரியாது. படம் எடுத்தவனுக்கு கூட தெரியாது. ஒரு படம் வெற்றியா இல்லையான்னு படம் எடுக்கிறவனுக்கு தெரியாதியா. படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டா அந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகன் மனசுக்குள்ள இருக்கிறவன் படைச்ச இறைவன் யா. அதனாலதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னான். ஓட்டு குத்துறது கூட, ஓட்டு போடுற வரைக்கும் ஓட்டு யாருக்கு போடுவோன்னு யாருக்குமே தெரியாது. ஓட்டு போடுறவன கை முடிவு பண்றது கிடையாது. ஓட்டை டிசைட் பண்றது கை இல்லையா, கடவுள். அந்த விதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கதி. விதி என்று சொன்னால் விதி, மதி என்று சொன்னால் சந்திரன், கதி என்று சொன்னால் கதிரவன். இது 3 டிசைட் பண்ணும். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், என் கதாநாயகி அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணணும்னு அத்தனை பேர் அசந்தாங்க. அந்த செலக்ஷனை பார்த்து நாடே அசந்தது. அதான் உயிருள்ள தமிழ் அப்படி பேர் ஹிட்டு. தெலுங்குல பிரேம சாகரம், காதல் சமுத்திரம் 2 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆமோதிச்சாங்க, ஒத்துக்கிற. அதை தாண்டி அந்த ஆந்திரா மக்கள், தெலுங்கு ஆடியன்ஸ், தெலுங்கு கூட నాకు బాగా తెలుసు, తెలుగంటే నాకు బాగా ఇష్టం. 2 வருஷம் ஒரு படம். அந்த ஊர் வெற்றி விழாவுக்கு விஜயவாடா போறோம், 1 ஏரியா. அந்த மக்களை தூக்கத்துல நினைச்சா கூட எனக்கு மக்களா தெரியாது, தெய்வமா தெரியும். ஆந்திரா ஆடியன்ஸ் எனக்கு இப்ப கூட இது வந்து நான் நிறைய இதுல சொல்லுவேன், யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நான் இப்ப கோயிலுக்கெல்லாம் போறதில்லை, நான் எந்த குளத்துக்கும் போறதில்லை, எந்த ஸ்தலத்துக்கும் போறதில்லை. ஏன்னா நான் இப்ப உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானாருக்கு, வாய் கோபுரவாசல், தெல்லத்தெளிந்தோருக்கு, சீவனை சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே அப்படின்ற உள்ளத்தான் தெய்வம் இருக்கான்னு அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் வழிக்கு போயிட்டேன். உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடுறேன், மூணு அப்படியே தியானிக்கிறேன். எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. என்ன அமெரிக்கா போன என்ன பாடி பறந்து வருதுன்னு எழுதிட்டான். விமானம் தாண்டா பறந்து வரும், பாடி எப்படிதான் பறந்து வரும். அதெல்லாம் இதெல்லாம் இப்ப என்ன கேட்டா, நம்ம மறைந்த பிறகு நமக்கு என்னென்ன மலர் மாலை வைப்பாங்க, நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க, நமக்கு சவப்பட்டி எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு உயிரோட இருக்குள்ளே சவப்பொட்டி தயார் பண்ண உலகம் அது. இதை விட வார்த்தையே இல்லை. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு, நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பணப்பொட்டியில் கொண்டு வச்சதே இல்லையா. மேக்சிமம் படப்பொட்டியில் தான் போடுவேன். இன்னைக்கு என் ஃப்ரேம் பாக்குற, நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன். இப்ப இங்க எல்லாரும் பழைய படத்தெல்லாம் பத்தி பேசுறாங்க. இந்த பழைய படத்தை ரெக்கார்டிங் பண்ணி மியூசிக் பண்ணுங்கிறதுக்கு 38 நாள் பாட்டை செதுக்கிருக்கையா. 38 நாள் பாட்டை அதே டியூனு
அதே அண்ணன் மறைந்து விட்ட பாலண்ண வாய்ஸ், மறைந்து விட்ட அண்ணன் டிஎம்எஸ் சங்கீத சாம்ராட் டிஎம்எஸ் அண்ணன் வாய்ஸ், அதே நம்முடைய மலேசிய வாசுதேவன் வாய்ஸ். அந்த வைகைக்கரை காத்துக்கு எனக்கு உயிர் கொடுத்த அண்ணன் ஜேசுதாஸ். வாழ்க்கையில லவ் ஃபெயிலியர்ல என்னால தேவதாசியும் மறக்க முடியாது, அண்ணன் ஜேசுதாசியும் மறக்க முடியாது. அவர் மேல எனக்கு அப்படி ஒரு, அதுக்கு என்ன வார்த்தை சொல்றது, ஒரு தாளாத மயக்கம். அவர் மேல எனக்கு ஒரு தாளாத ஒரு இது. ஏன் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய சங்கீத ஒரு ஒரு பெரிய சங்கீத சாம்ராஜ்யத்தை கட்டி போட்ட ஒரு மனிதன். அதாவது அவருடைய பாட்டை இந்தியில கேட்டுக்கொண்டு அந்த கோரி தரகம் அந்த பாட்டெல்லாம் கேட்டா ஒரு 100 தடவை கேட்பேன். அந்த அவரை நான் பாட வைக்கிறது என்பது ஒருதலை ராகத்திலே அவரை பாட வைக்கணும் உருகி போய் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு டேட்டு கிடைக்கல. அதுக்காக தான் ஜெயச்சந்திரன் பாட வச்சேன். கடவுள் வாழும் கோயில்ல கற்பூர தீபம். அவர் இந்த வைகைக்கரை காத்தே. நான் ஒரு சின்ன பையன், அவரோட வயசுக்கு முன்னாடி, அவரோட அறிவுக்கு முன்னாடி, அவரோட ஞானத்துக்கு முன்னாடி என்னோட இசை ஞானம் சும்மா. நான் சொல்லக்கூடிய அந்த ராகத்தை, அந்த வரிகளை அண்ணன் சொன்னாரு பாருங்க, இரு அழகா சொல்றாரு. விக்ரமன் சொன்னாரு, திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழி இல்லை. இது இப்படிலாம் வரி. குண்டுக்குள்ளே அலைமோதும் காதல் கிளி அவள் பாவம், இப்படிலாம் வரும். காதலில் வாழும் கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். அங்க கன்னி மனம் 2 சுழி இன்னு, அந்த காவலில் வாடையில் கன்னி விடும், அங்கேயும் 2 சுழி இன்னு. ஆனா மீனிங் வேற. என்னோட படத்தோட எல்லா பாட்டையும் கேளியா, பாட்டோட வரிக்கு மீனிங் சொல்ற, எப்படி சொல்ற, அதை பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அதை பேசுறவங்களுக்கு எல்லாம் அத்தனை லட்சம் வியூஸ் கிடைக்குது, அத்தனை மில்லியன் வியூஸ் கிடைக்குது. எனக்கு அப்ப என்ன வியூஸ் கிடைக்கணும்? நான் இப்ப வியூஸையும் நம்புறது இல்ல, நியூஸையும் நம்புறது இல்ல. லைஃப் மாறிடுச்சு. என்ன மேலுக்கா இந்த பேரு புகழ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா எங்க போக முடியும்? மேலோகத்துக்கு போகும்போது எந்த பேரும் வராது, புகழும் வராது, எதுவுமே வராது. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் தான் வரும். என்னைக்கு நான் சேர்த்து வச்ச புண்ணியம் தான் என் பையன் சிம்பு. நான் இன்னைக்கும் பேசுறேன் இத்தனை தெம்பு, அதுக்கு காரணம் என் பையன் சிம்பு. யாரு வேணாலும் என் மேல விட்டு பார்க்கட்டுமா அம்பு, யாரு வேணுமாலும் பண்ணி பார்க்கட்டுமா வம்பு, யாரு வேணுமாலும் சீவி பார்க்கட்டுமா கொம்பு, இல்ல முற்றத்துக்கு கொண்டு வரட்டுமா கொம்பு. என்கிட்ட இருக்குது தெம்பு, காரணம் நான் பெத்த புள்ள சிம்பு. விட்டாது பாயிர அம்பு, நான் சொல்றது நம்பு. எங்க ஏத்தனை எங்க இறக்கணும் அப்படின்னு டயலாக் அடுத்தவங்க எழுதி கொடுத்த டயலாக் பேசுறோம். டிஆர் இல்ல, நான் சொந்தமா பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், तेलुगु बाग तेलुसु, हिंदी थोड़ा थोड़ा मालूम है, हिंदी में बात कर सकता हूँ, हिंदी में बात करने के लिए कोशिश कर रहा हूँ, हिंदी ला पाडुवें, हिंदी ला पेसुवें, हिंदी ला पाडुवें, तालतोड पाडुवें, ஞானத்தோட பாடுவேன். இது தலைக்கண இல்ல, கன்னடம் ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, மலையாளம் குறைச்சு குறைச்சு நான் மலையாளத்தை சம்சாரிக்கும். எனக்கு எல்லா மொழியும் மதிப்பேன், மற்ற மொழிகளை மதிப்பேன், என் தாய்மொழியை துதிப்பேன். மற்றமெல்லாம் எனக்கு சித்தி பெரியம்மா, என்னுடைய தாய் எனக்கு அம்மா. மற்றவங்க மாதிரிலாம் எங்க அம்மா தான் அம்மா. மற்ற மொழியெல்லாம் சும்மான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு மொழியும் அவங்கவுங்களுக்கு அம்மா. என் தாய் எனக்கு அம்மா. ரவி சொன்னார் பார்த்தீங்களா, உயிர் படத்தில் அவங்க அம்மா எப்படி மதிச்சாரு. என்ன அம்மா எனக்கு முக்கியம், அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மா முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடை காதல் சுகுமார் நான் மேடை ஏத்தணும்னு அவசியமே இல்லை. என் காதலில் நடிச்ச பையனை நான் மேடை கூப்பிடுறேன். இன்னைக்கு டி ராஜேந்தர் இந்த சிங்கிள் பசங்கள்ல Z5 எனக்கு ஒரு பெரிய ஒரு மைலேஜை கொடுத்தது. அதுல என்னையும் என் மகன் ஒரு பக்கம் டிஆர் ஒரு பக்கம் எஸ்டிஆர் நேச்சர் ராவணன் ஒரு பூங்கத்தை கொண்டு வந்துறான். அதுவே எனக்கு ஒரு வருத்தாயிடுச்சு.
இந்த பூங்குத்தை வாங்கி பழைய ஆளா இருந்தா ஏன்டா இத்தனோண்டு பூங்குத்து வாங்கினீங்க? அந்த பையன் இவ்வளவு பெரிய பூங்குத்து வாங்கிட்டு வரான், என்னோட பூங்கத்து விட அவனோட பூங்கத்துன்னு. ஆனா அவன் வாங்கின பூங்கத்து வாடிடும், ஆனா என்னோட மனசுங்கிற பூவால ஒண்ணு வாடுத்துறேன்டா. இது வாடவே வாடாது. ஏன்னு கேட்டா ரோஜாவுக்கு போய் நான் பூமாலை போட்டு வாழ்த்திருந்தா கூட நிக்காது. அன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி, இந்த அவரை பத்தி பேசுனா நான் நிறைய பேசணும். சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்கார்ந்து இருக்க அந்த மேடைக்கு இங்க போயிருக்கேன். அன்னைக்கு கூட ரோஜா வந்திருந்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மா நான் பேசுறேன் அப்படி சிரிக்குது, அப்படி சந்தோஷப்படுது. பல பேர் மூஞ்சில ஆடுல இடி அடிக்குது, ஆனா அந்த பொண்ணு மட்டும் அப்படி சிரிக்குது. என்ன கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணுயா? இந்த பொண்ணுங்களுக்கு கதாநாயகிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மை இப்ப எல்லாம் சொன்னாங்க. ஏன் என்ன நல்லி இப்படின்னா ஒன்னே ஒண்ணு சொல்ற, யாரும் சொன்னா நம்ப மாட்டீங்க. என் படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் நினைப்பேன். எல்லாருமே. அது ராதாரவி நம்புறாரோ இல்லையோ, ராதாரவி இந்த தேர்தலில் நிக்கிறீங்க, நீங்களும் ஒரு நண்பரும் நிக்கிறீங்க, நீ கும்பராசி, நீங்க உண்மையான தோல்வியை சந்திக்க எழுதி வச்சுக்க, ரைட் இட் இந்த பேப்பர். சொன்னா இல்லையான்னு கேளுங்க. இத சொல்றதுனாலே நான் பல பேருக்கு கெட்டவன். பொய் உண்மையை மறைச்சு சொன்ன அது நல்லிமா உனக்கு இப்படி இருக்கு, நீ இந்த ராசி, இந்த மேடையில சொல்ல மாட்டேன். உடனே யாராவது போன் பண்ணி இதுதான் ஒரு ராசியா அப்படி நல்ல நேரத்துக்குள்ள பாராட்டிடுவான். கெட்ட நேரங்களும் என் கதாநாயகி ஏதாவது சொல்லிட கூடாது. என்னத்துக்கு இதை சொல்றேன்னா கொஞ்சம் வாட்ட கொடு. தண்ணி குடிச்சா தப்பு இல்ல, தண்ணி அடிச்சாதான் தப்பு. ஓகே, ஏன்னா எம்ஆராதாவோட ரசிகன். எடுக்குது தாகம். டி ராஜேந்திரன் எடுத்த படம் தான் ஒரு தலை ராகம். பேசக்கூடிய அவரை சோகம். சினிமாவுக்கு வர்றதுக்கு என்ன அவ்வளவு செதுக்கிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப இந்த மேடையில் நான் உட்காந்துருக்கேன். என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப சொன்ன என்னோட படத்துக்கு பிலிம்கோ காதர் தான் இது பண்ணாங்க. என்னோட முதல் படத்துல என்ன உருவாக்குனது EM இப்ராஹிம். அதனாலதான் என்னோட பாதி நண்பர்கள் முஸ்லிம்ஸ் தான். இன்னைக்கு ஃபாரூக் பிக்சர்ஸ் என்னோட ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு வந்திருக்காரு. என்னை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு இது. அவரு கூட ஒரு பொன்னாடை எடுத்து வை போத்தணும். என்ன இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் என்னோட அசோசியேஷன்ல இருந்த ஸ்ரீராம் இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி நன்றி. பொன்னாடை தானே கேட்கிறேன், என்ன பொண்ணுல செஞ்ச ஆடையா கேட்கிறேன். அதனால இப்படி வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில என்ன ஒரு டீ வாங்கி கொடுத்தவங்க கூட நான் லைஃப்ல மறக்க மாட்டேன். அதே மாதிரி நான் என்னுடைய பத்திரிகையாளர்கள் மீடியா நண்பர்களை பத்தி வாங்க என்ன செய்யணும் போயிட்டு தப்பா ஏதாவது பேசிட்டேன்னா. அதாவது நான் இப்ப இப்படி இவ்வளவு என்னடா இவ்வளவு ஒரு இதா பேசுறேனே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அதெல்லாம் சொல்றதை விட இந்த மீடியா நம்ம இங்க வந்தேன் பார்க்கணும். நம்ம தினத்தந்தி பழனிக்குமார், ஒரு பக்கம் விபி மணியை பார்த்துட்டேன், ஒரு பக்கம் தேவராஜை பார்த்துட்டேன், என்னோட மக்கள் கொள்ற ராம்ஜியை பார்க்குறேன், நம்முடைய தேவி செந்தில பார்க்குறேன். எனக்கு அப்படியே என்ன பிளாஷ்பேக்கியா. என்னுடைய பத்திரிகை உலகத்து நண்பர்கள் யாரையும் பத்திரிகைக்காரன் நினைச்சதே கிடையாது.
நான் என்ன சினிமாக்காரனா அவனை பத்திரிக்காரன் பிரிச்சு பார்த்ததே இல்லை. நாங்களும் ஒரே இது வந்து ஒப்புக்காக சொல்றது இல்லை. ரியாஸை பார்க்குறேன், பிஆர்ஓ சந்தோஷப்படுறேன், கிளாமர் சத்யா பார்க்குறேன் சந்தோஷப்படுறேன். எல்லாரும் என்னோட கேரக்டர் என்னன்னா எல்லாரும் சொல்லுவான், இவர் ரொம்ப கோவக்காரு, இவர் அது இதுலாம். ஒரு காலத்துல நான் கோபமா இருந்ததெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னா சொல்ல. அந்த கோவம் எல்லாம், இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப அப்படியே இன்னொன்னு நான் எல்லாரும் சொன்ன காதல் சுகுமார் கூட தெரியும், ராதா ரவிக்கு தெரியும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் சீரியஸா படம் எடுக்கிற டைரக்டர் மட்டும்தான் தெரியும். நான் என் படத்துல அவ்வளவு காமெடி சீன் எடுப்பேன். என் காமெடி சீன் எடுப்ப கவுண்டர் சிரிப்பாரு, ராதாரவி சிரிப்பாரு, காதல் சுகுமார் சிரிப்பான், கவுண்டமணி என்ன சிரிப்பாரு, சந்தானம் சிரிப்பாரு, எல்லாருமே சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. நல்லி கூட ரசிக்கும், சிரிக்கும். ஆனா படத்தை ஃபைனல் பண்ணும்போது எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், காமெடி சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஒரு ரியல் என்ன அதை அந்த காமெடி சீன் எடுத்தப்ப சிரிச்சேன்னா அந்த காமெடி சீன் ஃபுட்டேஜில் தூக்கணும்னு உட்காந்து அழுவேன். இதுதான் என்னோட உண்மையான கேரக்டர். ஆனா இன்னைக்கு இனிமேலாம் அழுகுற மாதிரிலாம் படம் எடுக்கிறத விட இப்ப காதல் படம் எடுக்க போற, அந்த காதல் படம் 50% காதல், 50% காமெடி. காமெடியை தான் எடுக்கணும். ஏன் தெரியுமா, லைஃப் ஃபுல்லா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், எல்லா பேரும் டென்ஷன்லாம் வாழறான், போனே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நான் டிஆர் வந்திருக்கேன், வந்துட்டு போ. நான் எஸ்டிஆரோட அப்பா. எஸ்டிஆர் எங்க இருக்காரு, ஏதோ பக்கத்துல பின்னாடி எங்க இருக்காரு எங்க இருக்காரு அப்படி இருக்கான் வாழ்க்கையில. ஏன்னு கேட்டா அப்பா மதிக்க மாட்டேங்கிறான், அம்மா மதிக்க மாட்டேங்கிறான், சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்கிறான், லவ் பண்ற பொண்ணையும் மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அதை விட அழகா இருக்கலாம். அட என்னையா உலகம் இது. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசுறேன், வேகமா ஆதங்கப்பட்டு ரொம்ப இது பட்டு எல்லாம் வேகமா பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு ஃபீலிங், உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க, மென்மையா பேசுங்க, தன்மையா பேசுங்க அப்படின்னு என் வீட்டுல என் உஷா சொல்லி, என் மனைவி சொல்லி அனுப்புறாங்க. அப்பா நீங்க மென்மையா பேசுங்க, என் பொண்ணு இலக்கியா சொல்லி அனுப்புது. அப்போ எப்படிப்பா பேச போற, நல்ல கரெக்டா பேசுப்பா அப்படின்னு அமெரிக்காவில இருந்து என் பையன் பேசுறான், சிலம்பரசன் பேசுறான், சின்ன பையன் பேசுறான். நான் இங்க வந்து பேசுனால அதனால ஒரு மாறி அப்படி சரி கலக்கலன்னு பேசுவோம் தான் வந்தேன். என்னை கண்ணீர் விட வைக்கிறது இந்த நளினி. நான் உனக்கு என்ன படத்துலதான் உன்னை நான் அழ வச்சேன், நிஜ வாழ்க்கையில மேடையில வந்து என்ன அழ வைக்கிறதுக்கா நீ வர? இல்ல இல்ல தப்பா எடுத்துக்காத. என்ன கேட்டாக்கா, என் வாழ்க்கையில் என் மனைவி உயிருள்ள வரை விஷயம்னா நான் கல்யாணம் ஆன பிறகு எடுத்த படையா. அதாவது இப்ப பாரு, நம்ம செல்வமணி பத்தி சொன்னா, நான் உயிருள்ள விஷயம் சொல்றேன்ல, அவரோட படத்துல பிடிச்ச எனக்கு செம்பருத்தி. ஏன் தெரியுமா, ஒரு காதல் கதை செம்பருத்தி. அவர் நெஞ்சத்தில் நின்றது ஒருத்தி, அவரை காதலித்தார் மனதிலே நிறுத்தி, அதாயா செம்பருத்தி. என்னன்னா என் வாழ்க்கையில உயிர் உள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன், கல்யாணம் பண்ண படம் சூப்பர் ஹிட். கரம் பிடித்த மனைவி வந்த நேரம் அந்த படம் சூப்பர் ஹிட். என்னுடைய மனைவி என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை நளினி. அந்த படத்திலே அதை ஆமோதித்த ஒரு தேவதை. இதான் உண்மை. என் மனைவி அவள் தான் உயிருள்ள விஷா, என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை. இந்த படம் உயிருள்ள ஒரு விஷா, என் வாழ்க்கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை சார். 1983 மார்ச் 4 4 ரிலீஸ் பண்ண. இங்க ராதாரவி சொன்னாரு, ராஜேந்தர் டைம்லாம் பார்ப்ப இது பண்ண. இந்த படம் கூட நான் ஏப்ரல் 14 காதலர் தினம், காதல் மனம் வந்தாட காதலர் தினம் கொண்டாட அப்படின்னு பாட்டு போட்டு இது பண்ணி காமிச்சேன். ஆனா ஏப்ரல் 14 நான் அந்த காதலர் தினத்தை விட நான் தேடின தேதி என்னன்னா பிப்ரவரி 4. அதுதான் மைதில் என்னை காதலி. மார்ச் 4 அதான் உயிருள்ள ரிலீஸ் ஆன நாள். அந்த நாள் எனக்கு பிடிக்கும். என் மனைவி பிறந்த நாள் 22, அது கூட்டின நாள். எனக்கு நாளை பிடிக்கும். நான் மயிலாடுதுறையில ஈஎம் இப்ராஹிமை தேடி போறதுக்கு வடகரை பஸ் ஏறுவோம், அந்த பஸ்ஸோட நம்பர் 4. எனக்கு நாளை பிடிக்கும். நான் அந்த நாளை வச்சுக்கிட்டு தான் பிப்ரவரி 4க்கு வரலான்னு பார்த்தா முடியல சூழ்நிலை. ஏன்னா பிப்ரவரி 6 என் பையன் சிலம்பாட்டம் வந்தோன்னு நான் என் படத்தை தள்ளிக்கிட்டேன். இப்ப தள்ளி வரேன். இப்ப பிப்ரவரி 13 இன்னைக்கு டிசைட் பண்றதுக்கு கூட ரீசன் அன்னைக்கு சொன்ன மாதிரி, ஒரு வேளை தம்பி விஜய் சாரோட படம் வந்ததுன்னா கூட நான் படத்தை தள்ளி போவேன்னு சொன்னேன். எல்லாரும் தப்பா எதுக்கு சொல்றேன்னா,
இன்னைக்கு முன்ன நீங்க நினைக்கிற காலத்து சினிமாலாம் இன்னைக்கு இல்ல. நீங்க நான் அப்படி அந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன், இந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன், எந்த படம் வந்தாலும் மோதுவேன் என்று சொல்லி நான் குதிக்க தயாராக இல்லை துள்ளி, வார்த்தை விட தயாராக இல்லை அள்ளி, சூழ்நிலை பார்த்து படத்தை விட வேண்டுமா விடுவேன் தள்ளி. இதுதான் இன்னைய ராஜேந்தர். முன்னெல்லாம் சத்திரியன் ராஜேந்தர், இன்னைக்கெல்லாம் சாணக்கியன் ராஜேந்தர். இப்ப என்னடா இவரு அது பேசல இது பேசல பாலிடிக்ஸ் பேசல, இந்த புலி பதுங்குது. இன்னொன்னு நான் பாலிடிக்ஸ் பேசி என்ன, நான் பாலிடிக்ஸ் பேசினப்ப அப்படி கொள்கைக்காக பேசினப்ப அப்படி பேசினப்ப உறக்க பேசினப்ப ஈழத்தமிழர்களுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்காக எனக்கு என்ன பட்டையும் கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன பெரிய பொன்னாடைய போத்திட்டாங்க. அதெல்லாம் சும்மா. இங்க தலையெடுத்து நல்லா இருந்தாதான் வாழ்க்கை. எதுக்கியா இருக்கவே இருக்கு நம்ம சினிமா. எனக்கு வாழ்க்கையில பிடிச்சது 4 அம்மா. ஒண்ணு என்ன பெத்த அம்மா, நான் பார்த்தது இல்ல பிரம்மா. அதுக்கு எடுத்தது என்ன ஆளாக்குன சினிமா. இன்னொன்னு என்னுடைய இந்த தூய்மையான ஆத்மா, இந்த ஆன்மா. நான் சினிமா என்ன வாழ வைக்குது, என் ஆன்மா என்ன வாழ. நான் படுத்த நிம்மதியா தூங்குறையா? டி ராஜேந்தர் அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டா என்ன வேணா சொல்லு, நான் சிரிப்பேன். என்ன எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இப்ப தலையில இடி உழுதுன்னு சொல்ல, இடி உழுது, அதுக்கு என்ன மியூசிக் போடலாம்னு யோசிப்பேன். இதுக்கு இந்த தண்டருக்கு இதுக்கு என்ன பேங்க் கொடுத்தா கரெக்டா இருக்கும். அது உழுதுன்னா அப்படி கொடுக்கலாமா, இன்னைக்கு மாடர்னா எப்படி கொடுக்கலாம், இப்படி யோசிப்பேன். இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். பசங்க எல்லாம் சாவக்கூடாது. நீ வாழ்னியா, உன்னை எவன் வேணா என்ன வேணா திட்டுட்டுமே, திட்டவன திண்டுக்கலுக்கு போக சொல்லி. இந்த மூட விட்டு கேரக்டர்லாம் ஒண்ணு முடியாதுங்கிற வார்த்தையை மூட்டை கட்டி கொண்டு போய் மூர்மான கட்ட வித்துனியா. மனுஷன் தில்லோட நிக்கணும். தீராஜ தில்லு என்ன பார்த்துட்டு வாழ்க்கையில துணிச்சு நில்லு. இந்த மோட்டிவேட் பண்றது இது வார்த்தையா தெரியும். என்ன பார்த்துட்டு இளைஞர்களா நம்ம மீடியாவே இதை போடுங்க, வேற எதை போடுறீங்களோ இல்லை இதை போடுங்க. இன்னைக்கு நான் இந்த செயின்ட் ஜெயபால் படத்தை கதாபாத்திரத்தை நடிச்சு நான் நிக்கிறேன்னு காரணம் என்ன காரணம், எனக்கு பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா. எனக்கு தெரியும் அவர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும், அவரோட பாணி எனக்கு பிடிக்கும். இந்த செயின்ட் ஜெயபால் கதாபாத்திரத்தை நான் உருவாக்குனது ரஜினிக்கு தான். அவருக்காக தான் டெய்லர் அப்படி பண்ண. 1 2 3 எண்ணிக்க ஒப்பம் பேர சொல்லிக்க இந்த அங்கிக்க. ரஜினின்னா அந்த ஸ்டைல வேற. ஆளை இல்லாத பூவுக்கு இழுப்பம்பூ சக்கரன்ற மாதிரி சூழ்நிலை காரணமா அண்ணன் ரஜினி சாருடைய அவர் என் படத்தில் நடிக்க விரும்பினாரு, கதையை கேட்டாரு, பாட்டு. ரஜினி நடந்தா அதுக்கு நான் மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணு. அசஞ்சா எப்படி இருக்கும், நின்னா மியூசிக், குனிஞ்சா மியூசிக், அசஞ்சா மியூசிக், நடந்தா மியூசிக். அடி நாடு அப்படி அடிப்பையா, அப்படி பாடுவையா? கூலியில போய் ஒரு பிட்டு பண்ணதுக்கு நாடு தாங்கல. நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன் அப்படின்னா டூ டக்கா டுவு டுவு டூ டக்கா டக்க டூ டக்கா டுவு டுவு டூ டக்கா தட்டுறான். என்ன பண்ணுவேன், என்ன எதுக்கா சொல்ல உடனே இவர் என்ன பெரிய இவரா? அப்படி நான் பெரிய இவரெல்லாம் இல்லை, ஏஐ வச்சுலாம் பாடல, ஒரிஜினலா பாடுறேன். அங்கதான் விஷயம். அது ஏஐ பிஆர் பண்ணாது இயற்கை. இங்க தாளம் போட என் கை வரும். இது தட்டுனா தாளம் வரும், ராகம். கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு, காதலிப்பும் காதலிப்பும் மேரேஜுக்கு. கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு, காதலிப்பும் காதலிப்பும் மேரேஜுக்கு. அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, தங்காதடி தங்காதடி தங்குறது, துங்காதடி துங்காதடி எங்க மனு, தங்காதடி தங்காதடி தங்குறது, துங்காதடி துங்காதடி எங்க மனு. கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு, காதலிப்பும் காதலிப்பும் மேரேஜுக்கு.
கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு. என்ன எனர்ஜின்னு கண்ணு வைக்காத. என்ன எனர்ஜி சொல்லட்டுமா? என்ன எனர்ஜின்னு இப்ப சொல்றேன். தலைக்கணல்ல காலேஜில் இந்த மாதிரி ட்ரம் அடிச்சேன், இந்த மாதிரி டேபிள்ல தாளம் அடிச்சேன். கூட இருக்க அத்தனை பேரும் தம் அடிச்சேன். நான் தம் அடிக்கலையா? உடனே நினைப்பீங்க, என்னடா இவன் தம் அடிக்கலையே, இவன் நல்லவங்கிறதுக்கா? இல்ல சார், தம் அடிச்சாக்க என் வீட்டுல குடும்பம் அடுப்பு போகவே சார். என் வயல நெருப்பு போடுங்க, எங்க வீட்டுல அடுப்பு போகவே சார். எங்க அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்த தயிர் சாதத்தி எலுமிச்சை சுரி சாப்பிட்டு படிச்சு ஒரு கோல்டு மெடல் வாங்கணும்னு நினைச்ச ஒரு ஸ்டூடெண்டால என்னால தம் அடிக்க முடியாதையா? இன்னைக்கு இவ்வளவு எல்லாம் இவருக்கு என்ன எனர்ஜின்றீங்க? நான் இன்னைக்கு வாழ்க்கையில தம்ம தொட்டதே கிடையாது. தம் அடிப்பேன், ஆனா தம் அடிக்க மாட்டேன். இன்னைக்கு தம் பிடிச்சு நிக்கிறேன்னா காரணம் தம் அடிக்காம இருந்ததாயா. இதை பார்த்தாவது இளைஞர்கள்லாம் கத்துங்க ஐயா. என் பையன் நடிச்ச படம்னா தம்மா இருக்கலாம், ஆனா டிஆர் தம் அடிக்க மாட்டேன். அவன் நடிச்ச படம் தம்மு, அந்த தம்மு வேற. அவனும் இன்னைக்கு தம்மோட தான் நிக்கிறான். நான் சொல்றது வேற தம்மு, அதாவது காதல் சுகுமார். நான் சொல்றது வேற தம்மு. அது நீ வேற மாத்த கூடாது. இன்னொன்னு என்னடா டிஆர் ரொம்ப கலகலப்பா பேசுன. ஐயோ, போகும்போது எதோ எடுத்துட்டு போறோம், வந்தாங்க மீடியா, அங்கேருந்து வந்த பழனிக்குமார் சொல்றாரு, இன்னைக்கு அன்னைக்கு பேசுனது சூப்பர், அதை விட இன்னைக்கு நல்லா பேசணும். அப்படியே சும்மா டல்லா நான் இந்த படத்துக்கு வந்திருக்கின்றேன். இந்த படம் ஒரு 380 நாள் ஓடி. எப்படி 3 நாள் ஓடுறதுக்கு கஷ்டம். வெள்ளி சனி ஞாயிறுக்கே அவன் முக்கிக்கிட்டு கிடக்குறான். இதுல 350 நாள். இந்த அல்வா கொடுக்கறதுலாம் எனக்கிட்ட நடக்காது. நான் நம்பவே மாட்டேன். நான் கனவு தவிர பணத்தை யாராவது என் கையில கொடுத்தாங்க, அந்த பணத்தை நான் கிள்ளி பார்ப்பேன், இது ஒரிஜினல் டூப்பான்னு. நான் எதுவுமே நம்ப மாட்டேன். ஒரு பொண்ணு நான் ஒன்னு விரும்புறேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவ பொண்ணு விரும்புறன்னு சொல்ற அவளுடைய இதழில் சொல்லக்கூடிய வார்த்தையை விட அவ கண்ணு சொல்லு, அதான் என் காதல். இன்னைக்கு லவ் ஸ்டோரி இப்படி எடுக்கிறேன்னா எப்படி எடுக்கிறேன்? ஒரு பொண்ணோட கண்ணை புரிஞ்சுக்க முடியாத ஒன்னால ஒரு பொண்ணை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு பொண்ணோட அதோ வார்த்தையால சொல்ல முடியாத அத்தனையும் பார்வை சொல்றியா, அதான் என் காதல். அதனாலதான் சொன்னால்தான் காதலா, சொல்லாமலே பாடலா? சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது. மனசு டி ராஜேந்திர சும்மா எல்லாம் ஜெயிச்சு இல்ல, சும்மா எல்லாம் நின்று இல்ல. இங்க தேவராஜ் பாக்குறாரு, நான் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர், நம்மளுடைய தேவி செந்தில் பாக்குறாரு, அத்தனை பத்திரிகை அத்தனை நண்பர்களுக்கு என்னோட நன்றி. இப்ப நான் பேர் சொல்லணும்னு வச்சுக்க, கமலா தேட்டர் ரமேஷ சொல்லலாமா, ஸ்ரீராம சொல்லலாமா, நம்ம இவரை சொல்லலாமா, யாரையோ சொல்லணும், யாரையோ பாராட்டணும். உண்மையான எனக்கு இன்னைக்கு வந்ததுல என் படத்தை பத்தி நான் பேசுறதை விட இப்ப செல்லுமணி பேசினார் பாருங்க, அவரோட கேப்டன் பிரபாகர் பார்த்து நான் தலை சுத்தினேன். நான் புது வசந்தம் பார்த்துட்டு அப்படி என்னுடைய என் படத்தில் நடிச்ச தங்கை கோரிக்கை நல்லியோட நடிச்ச ஆனந்த் பாபு அப்படி அற்புதமா பயன்படுத்தினான் இந்த மனுஷன். எனக்கு அடுத்தவங்க படத்தை அப்படி ரசிப்பேன். நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதே இல்லை, யாரை பார்த்துமே பொறாமப்பட்டது இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்தா நான் பொறாமப்பட மாட்டேன். என்ன கேட்டா, என்ன வாழ்க்கையில என்னுடைய டயலாக்க, என் ஸ்டைல, என்னோட பாவத்தை, என்னுடைய நடைய, என்னுடைய உடைய, என்னுடைய பாவனைய அப்படி தட்டி கொடுத்த ஒரு கலைஞன். ஆனா ஒண்ணு, அந்த காட்சிட்டு எனக்கு தான் கொடுத்தாரு. அவரோட படத்தை ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. என்னால நான் தயாரிக்கிறது உங்களோட டைரக்ஷன் கேட்கிறேன். நான் ராஜீவ் டைரக்ட் பண்ணாலும் அவ்வளவு ரூபா சம்பளம், ரஜினி சார் டைரக்ட் பண்ண அவ்வளவு சொன்னேன். நான் தயாரிச்சா இன்னைக்கு என்னோட பிரச்சனை தீர்வு ரஜினி இல்ல, நான் பெரிய கம்பெனியில மட்டும் தான் நடிக்கிறது கொள்கையா வச்சிருக்கிறது ராஜேந்தர், தப்பா எடுத்துக்காது என்ன. அப்ப நான் சொன்னேன், ஓகே தலைவா, நண்பா, நான் ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஆன பிறகு, தயாரிப்பு நிறுவனம் ஆன பிறகு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு ரஜினி வச்சு படம் எடுக்கல, ரஜினியோட பிளட் ஸ்டோன் டிஸ்ட்ரிபியூட்டரா வாங்கினேன்.
ரஜினியோட ராஜாதி ராஜா படத்தை ரிலீஸ் பண்ணேன். என்ன சில ரஜினி படம் இப்படி கலெக்ட் பண்ணி காமிச்சேன். எனக்கு எது பிடிக்குதோ பிடிச்சா பிடிச்சதுதான், பிடிக்கலன்னா பிடிக்கலதான். எதுக்காக சொல்றோம்னா, ரஜினி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா, இந்த செயின் ஜெயபால் வருகிறாங்க, அவரு செயின் சுத்தி இருந்தா, அந்த செயின் சுத்துறதுக்கே தலை ஜனங்க சுத்த வைக்கிற மாதிரி செயின் ஜெயபால். அவருக்கு ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைல் நான் வைக்கவே இல்லை. அவரு ஸ்டைல் நான் பண்ணவே இல்லை. அவரு ஸ்டைல் நான் பண்ணி காட்டினா இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு டாக் ஆஃப் த டவுன் ஆகும். அதை நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணல, நான் ஏன் பாணியில பண்ணேன். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வகுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆளாகி செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தில் நடிச்சு நான் இவ்வளவு பெரிய ஒரு நடிகனா ஆகி நான் டைரக்ட் பண்றது தான் வந்தேன். எனக்கு பிஹைண்ட் தி ஸ்கிரீன் விற்கிற மாதிரி டைரக்ட் பண்ணும், செல்லுமணி மாதிரி டைரக்ட் பண்ணும். நான் உணர்ச்சி வசப்படக்கூடிய கலைஞர். எல்லாரும் நடிக்க, எனக்கு காதல் சும்மா நடிக்க வைக்கணும், சந்தானத்தை நடிக்க வைக்கணும், கூல் சுரேஷை நடிக்க வைக்கணும், ராவணனை பேச வைக்கணும், நளினியை பேச வைக்கணும், ஜீவிதாவை பேச வைக்கணும், ரூபாவை பேச வைக்கணும், அப்படின்னா எல்லாரையும் நடிக்க வைக்கணும். நான் டைரக்ட் பண்ணும். அதான் வந்தேன். என்னோட சூழ்நிலை வேற வழி இல்லை. ரஜினி சார் இது மிஸ் ஆனோன்னு நடிக்கிறானே, அவரு கொடுத்த பாதையில தான் நான் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன். அவர் அன்னைக்கு நடிச்சிருந்தா வேற விஷயம், நான் பெரிய டைரக்டர் ஆயிருப்பேன். இன்னைக்கு என் கையில இத்தனை 1000 கோடி இருந்திருக்கும், நான் இங்க நிக்க மாட்டேன், தேர்தல் காலத்தில் நிற்பேன். என்கிட்ட இன்னைக்கு இல்ல 500 கோடி 1000 கோடி, என்கிட்ட இருக்கிறது ஒன்லி தாடி. ஆனா இது இல்ல, வெறும் தாடி. பஞ்சு டைலாக்கா வருது. இந்த அம்மா கவிதா வந்து மேடையில் பேசுன்னு கொண்டா, தமிழ் நடையோட பேசுனுச்சு. முதான சிலம்பாட்டத்தில் பேசுனுச்சு. வேற யாரை கம்பேர் கொடுன, சிங்காரவேலி என் நண்பன் சிங்காரவேலன் டைமண்ட் பாமோ, அந்த அம்மா கவிதா பேசணும். அந்த அம்மா பேசிட்டீங்க. அந்த அம்மாவுடைய அந்த தமிழ் என்ன கேட்டா, அந்த பொண்ணு தஞ்சாவூர் பொண்ணு வந்து தஞ்சை சீனியர்ஸ் படத்துக்கு பேசாம எந்த படத்துக்கு பேசும் போயிட்டு வந்துட்டேன். ஒரே டைலாக். அந்த பொண்ணு பின்னாடி இன்னைக்கு சிரிக்குதா இல்ல இவர் தப்பா சொல்றாரான்னு எனக்கு தெரியாது, அதை பத்தி கவலை கிடையாது. அந்த அம்மா தஞ்சாவூர்னு நினைக்கிறேன்னா ஓகே பாருங்க, தினமலர் அது ஒரு பத்திரிகையில வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த அம்மா என்னோட ஊர் எதுன்னு சொன்ன ஒரு 4 கேள்வி தஞ்சாவூர்னு சொன்னுச்சு. ஒரு 4 கேள்வி கூட கேட்டுக்கிட்டேன். எனக்கு என் ஊர்னா ரொம்ப பைத்தியம். என் ஊர்னா எனக்கு அது மேல ஒரு பெரிய இது. என் தஞ்சை அவன் தன்னோட பேரை யாரு வைப்பான், தன்னுடைய கம்பெனிக்கு பேர் வந்து தான் பேரை வச்சுப்பான். நான் என்னுடைய தஞ்சை மாவட்டத்துக்கு தஞ்சை சீனியர்ஸ் பேர் வச்சேன். அப்புறமா என் பையன் பிறந்தோன்னு சிம்பு சீனியர்ஸ் வச்சேன். அது வேற விஷயம். ஏன்னா அந்த தஞ்சையை பிடிச்ச மாதிரி தஞ்சையை நெஞ்சுக்குள்ள இருக்கு, சிம்பு என் நெஞ்சுக்குள்ள இருக்கான். என் பையன் சிலம்பு இருக்கானா, அவனோட ஷார்ட் நேம் சிம்பு, அதனால சிம்பு சீனியர்ஸ் வச்சேன். அதனால எதுக்கு சொல்ல வரேன், எல்லாருக்கும் அவன் ஊரு மேல அவனோட இடத்து. என்னோட அண்ணாமலை இது உலகத்துல எனக்கு எந்த இடம் பிடிக்குதோ இல்லையோ, சிதம்பரம் நடராஜர் பிடிக்கிறதுக்கு மாதிரி நான் படிச்ச அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அந்த சிதம்பரம் தான். நீங்க ஒண்ணு சொல்றேன், நான் கோயில்லாம் போய் கையெடுத்து கும்பிடுறதை விட என் திரையரங்குகளை பார்த்தா நான் கையெடுத்து கும்பிடுவேன். ஏன் தெரியுமா, திரையரங்குன்னா என்னோட வாழ்க்கையில கோயில். அந்த திரையரங்கு என்னோட கோயிலுங்க சொல்ற மாதிரி நான் தோத்து தட்டில் எடுத்து சாதத்தை போட்டுட்டு அப்படி சாப்பிட போல ஒவ்வொரு பருக்கையில ஒரு ரசிகனா தான் சார் பார்ப்பேன். அந்த ரசிகன் தான் என்ன இன்னைக்கு நிக்க வச்சிருக்கான். அந்த ரசிகன் இல்லாம நான் இல்ல. இன்னைக்கு நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு பேரு டிஆர் டாக்கீஸ்ன்னு வச்சேன். ஏன் தெரியுமா, நான் டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்த்துட்டு வந்தேன். நான் அடிமட்டத்தில் தர டிக்கெட்ல உட்காந்து படம் பார்த்து ரசிச்சு, ரஜினியா விசில் அடிச்சுட்டு, சூப்பர் ஸ்டார் கமலா விசில் அடிச்சு ரசிச்சு படம் பார்த்துட்டு வந்தேன்னா, அதுல ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இது மட்டும் இந்த பதிவை நம்ம செல்லுமணி சொன்னதுனால சொல்றேன். ஒரு கதாநாயகி பாராட்டு விழான்னா எந்த கதாநாயகன் வர்றதுக்கு தயக்கம் இருக்கும். நான் போய் பேசினேன் என்னையா, என் படத்தில் என் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த உயிருள்ள ஒரு உயிர் கொடுத்த ஒரு நளினி. இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா, நளினி பேசணும்னு என்னால தாங்க முடியல. என்னன்னு கேட்டா, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, என் படத்தில் நடிச்ச எல்லா கதாநாயகியும் எல்லாரும், அது ஸ்ரீவித்யாவா இருக்கட்டும், இந்த படத்துல என்னோட கேரக்டர் நடிச்சு கொடுத்த சரிதாவா இருக்கட்டும், எந்த நாயகியும், அது நளினியா இருக்கட்டும், எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். அவங்க நிஜ வாழ்க்கையில என் படத்தில் நடிச்ச விட நிஜ வாழ்க்கையில நல்லா இருக்கணும். ரோஜா செல்லுமணி நல்ல நேசிக்கிறான் அந்த மனுஷன், அவன் இயக்குனர், அந்த ரோஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு என் கையில ரோஜா இல்லாட்டா கூட அப்படியே நல்லா இருக்கட்டும்.
அதனாலதான் போய் ரோஜாவுடைய அந்த பாராட்டு விழாவை போய் பேசுறேன். பாரியா, எனக்கு நடிக்க தெரியாதியா, தரையில நடிக்க தெரியவே தெரியாது, திரையில மட்டும்தான். இப்படி ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரம் நடிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய படத்தை நடிச்ச ஆக்டர்ஸ் ஒரு சின்ன ஒரே ஒரு எங்க என் தங்கை கல்யாணி படத்துல ஒரு பெல் திருடுற சின்ன தான் வந்தாரு வடிவேலு. எனக்கு வடிவேலுன்னா பிடிக்குங்க. வடிவேலு நான் ஃபர்ஸ்ட் ஷாட்ல நடிக்க வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் நன்றியோட என்ன நினைவு கூறக்கூடிய வடிவேலு. காதல் சுகுமாருக்கு என் மேல ஒரு தாளாத காதல்ங்கிற அளவுக்கு என் மேல பற்றா இருக்கான். ஒரு ராவணனா என்ன எஸ்டிஆர்னா டிஆர்னா உயிரை விடுறான். என்ன விரும்புறவங்கள நான் விரும்புவேன், என்ன நம்புறவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பேன். இந்த படம் கூட நான் யாரு தலையிலும் கட்டல சார், தமிழகம் எங்கும் சிம்பு சினியாட் சார். அங்க கவனிங்க, இந்த தமிழகம் எங்கும் சிம்பு சினியாட் நான் மட்டும் நிக்கல. இப்ப சிட்டி என்எஸ்சி நான் ரிலீஸ் பண்றேன். என் கூட டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ஸ்ரீராமுக்கு கூட நான் நிக்கிறேன். என் ஃப்ரெண்டு தங்கராஜ், என்னால வர முடியுமோ முடியாதோ நான் ஸ்ரீராம் அனுப்புறேன், நான் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறேன். என் நண்பன் தனம் பிக்சர்ஸ் படு ரமேஷ் செங்கல்பட்டு அந்த ஏரியாவுக்கு, அதே மாதிரி நார்த்து சவுத்து, அதாவது நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடுக்கு சீனு எனக்காக இது பண்றாரு. அதே மாதிரி தஞ்சாவூர், என் தஞ்சை சீனியர் தஞ்சை மாவட்டத்துல என் நண்பன் தஞ்சை ராமதாஸ், இந்த படத்துக்கு நீங்க சிம்பு சீனியர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க கூட நிப்பொண்ணு. அதே மாதிரி அதே நீங்க பாத்தீங்கன்னா சேலத்துல பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஐயா, அங்க இருக்கக்கூடிய மோகன், அங்க இருக்கக்கூடிய சேல நாராயண, எல்லாத்துக்கும் மேல சேலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி அன்பரசு, என்னால் உருவாக்கப்பட்ட அன்பரசு, இவங்க எல்லாம் நின்று சிம்பு சினியார்ஸ் ரிலீஸ். கோயம்புத்தூர்ல எடுத்தா என் இணைய நண்பர் சார்லஸ், என்னோட நிழலு, என்னுடைய அன்பு தம்பி அங்க கோவை சார், அங்க என்னுடைய இணைய நண்பன் நம்முடைய காஸ்மோ சிவகுமார், அவரு எனக்கு கை கொடுக்குறாரு. மதுரையில் எடுத்துக்கிட்டா திருப்பதி பிக்சர்ஸ், நம்மளோட பரமக்குடி தியேட்டர் ஓனர் அந்த சேகர் என்ற அந்த விவேகானந்தன், அவங்க மூலமா மதுரையில ரிலீஸ் பண்றேன். எடுத்துக்கிட்டாக்கா அங்க பாத்தீங்கன்னா பிரதாப் ராஜா ஐயா. பெங்களூர் எடுத்தா என்னுடைய இணைய நண்பன் செந்தில்குமார். நான் அடுக்கிக்கிட்டே இருப்பேன். உலகம் முழுவதும் நான் விநியோகராக இருந்து இருக்கிறேன்னா எனக்கு பக்கபலமா என்னுடைய நண்பர்கள் தான் என்ன தூக்கி நிறுத்துறாங்க. என்னுடைய இந்த படத்துக்காக அத்தனை இப்ப ஜெய்வி பிலிம்ஸ் சேகரா பேசுவாரு, சேலத்துல பிரபாகரனா, அத்தனை பேரும், அதாவது அவங்களை எல்லாம் நான் மீடியேட்டர்ஸ் கூட சொல்ல மாட்டேன், என்னுடைய நலம் விரும்பிகள். இதெல்லாம் எதுக்காக சொல்ல, இந்த படம் நான் எல்லாரும் அந்த பழைய படத்தோட கதையெல்லாம் சொன்னாங்க சார். 38 நாள் ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன் சார். ரீ ரெக்கார்டிங் பிளஸ் ரெக்கார்டிங் 4 திரைப்படத்தை மாத்தி 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 கலர் கரெக்ஷன் பண்ணிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கிருக்கேன் சார். இந்த படத்தை ஒரு ரீ ரிலீஸ் படத்துல இப்படி எல்லாம் பண்ண முடியுமாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா பண்ணிருக்கேன். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட கடமை என்று சொன்னால் மீடியா தான். நீங்க இல்லாம எதுவுமே இல்ல. இது சும்மா அல்வா கிடையாது. நீங்க என்ன கேட்டீங்க, உங்களுக்கு இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், இவ்வளவு வெரைட்டி தெரியுமா? ஒரே விஷயத்தை போயிடுச்சுன்னா எத்தனை மீடியால அதை போட முடியும்? ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும், ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு வெரைட்டி கொடுக்கணும். இவ்வளவு நேரம் நின்று பேசுற உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகும். எப்படி சிரிக்க வைக்கணும்? ஏயா செல்லுமணியை சிரிக்க வைக்கிறேன்னு வேற யாரும் என்ன சிரிக்க வைக்க முடியாது. செல்லுமணி ரோஜா சிரிக்க வைக்கலாம், நான் சிரிக்க வைக்கிறேன்னு. ஆனா ரோஜா பார்த்த ஒரு சிரிப்பு வேற. அது அது காதல் புன்னகை, அது ஒரு செம்பருத்தி புன்னகை. இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிப்பு இந்த திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் அவ்வளவு டென்ஷன் இருந்த மனுஷனை இன்னைக்கு நான் சிரிக்க வச்சதுல அவ்வளவு சந்தோஷம். என்னுடைய நண்பன் விக்ரமனை சிரிக்க வச்சதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் ஒரு நல்ல பாசமான மனிதர். அவரோட மனைவி மேல அவருக்கு அன்பும் அந்த காதலும், அவர் பையன் மேல அவருக்கு அற்புதமான மனிதன். இதுல என்ன எனக்கு விக்ரம் ஏன் பிடிக்கும், நானும் தாடி அவரும் தாடி. தீராஜந்தன் நான் வரும் உனக்காக, ஏன்னா அது ஒரு பூவே உனக்காக. அது இருக்குது, அது ஒரு சூரிய வம்சம். அதனாலதான் அவருக்கு பிடிச்சிருக்கு என் படத்தோட திரைப்பட அம்சம். இப்படி இப்படி பேசினா நான் ரொம்ப நேரம் பேசுவேன். இவங்களுக்கு இது சார் இவ்வளவு மெட்டீரியல் போருமா, இந்த பழனிக்குமார் எல்லாரும் சுத்தி கேட்டுக்க. இதுக்கு மேல நான் பேசணும்னு வச்சுக்க, அடுத்த தடவை பேசுறதுக்கு மெட்டீரியல் நினைச்சிடாத. நான் எத்தனை மேடையில பேசாம புதுசு புதுசா பேசுவேன். ராதாரவி சொன்ன மாதிரி என்ன பாரு, எல்லாத்த விட
என்னுடைய இன்னொன்னு நல்லா எல்லாரும் டீ ராஜன் கம்பெனி வந்து டீ கிடைக்கல காப்பி கிடைக்கல சொல்லக்கூடாது. நல்லா டீ சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களா வடை நான் சாயங்காலம் சாப்பிட்டுருக்கணும் வடை. இப்ப நான் சொல்ல போறேன் உங்களுக்கு விட. ஏன்னா அதை கூட அதுல கூட ஒரு வந்து விடுத்து ஒரு தமிழ் நடை. காரணம் டிஆர் இருக்கு ஒரு தமிழ் மடை. இதுக்கு மேல நான் விரிக்கிறதா இல்ல கடை. நன்றி வணக்கம். பட்டுமா சார் வைகைக்கரை பாட்டு 2 வரி வேணுமா சார்? சார் ஒரு 2 வரி. ஒரு நிமிஷம். ஜேசன் நம்பான்னு அந்த வாய்ஸ் அப்படியே நீங்க வந்து படத்துல பார்க்கணும். ஓகேவா? எனக்கு பாட தெரியாதுல்ல தெரியும், ஆனா நான் பாட மாட்டேன்.